ஹாய் ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? ஸோ எப்போதும் போகிற மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு எங்கள் வீட்டில் செய்யும்போது வித்தியாசமாக வரும். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு அதை நல்லா வதக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மல்லித்தலை புதினா வந்து இந்த தடவை வித்தியாசமாக அரைச்சி சேர்த்துருக்கேன். எப்போதும் இப்படி சேர்த்தது கிடையாது. ஸோ வந்து சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கணும். அந்த அந்த இப்போ கலர் வந்து உங்களுக்கு என்ன பச்சை கலர் பிரியாணி மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கும். பட் ஸ்பைசஸ்லாம் பிரியாணி மசாலா நான் பெருசாக எதுவுமே சேர்க்கலைங்க. 3 பச்சை மிளகாய் பிரியாணி மசாலா, வேறு எதுவுமே இல்லை. தனி மிளகாத்தூள், இந்த கரம் மசாலா எதுவுமே கிடையாது. 3 காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். ஸோ அந்த டேஸ்ட், பிரியாணி டேஸ்ட், அந்த ஸ்மெல் வர்றதுக்காக வந்து பிரியாணி மசாலா, ஓகேவா? அது போட்டது இப்போ கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி வருதுங்க இல்லைங்களா? பிரியாணி கலரில் லைட்டாக வரும் பாருங்கள், பார்த்தா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டுட்டேன். சிக்கன் போட்டும் இது பண்ணதுக்கப்புறம் சிக்கன் உள்ள தண்ணியே அந்த இதுக்கு போதும். இருந்தாலும் நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 6 டம்ளர் தண்ணி. ஸோ அதனால் 1 டம்ளர் தண்ணி இந்த சிக்கனோடையே ஊற்றி அந்த சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுருவேன். ஒரு ஆஃப் இது வெந்துடும், ஓகேங்களா? மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே உப்பெல்லாம் ஊறினதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த 5 டம்ளர் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி இருக்குங்களா? ஃப்ளாஷ் வச்சும் காமிச்சிட்டேன், ஃப்ளாஷ் எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அரிசி போட்டு மூடி எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. ஸோ அவ்வளோதான், ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ரெடி. அரிசி உதிரியாக வரும். இதில் நான் லெமன்லாம் போடலைங்க. நான் போட்ட ரெசிபி தெரிலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.